வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் க்ரைம் த்ரில்லர் ட்ராமா மூவியாக இப்போ திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்க குற்றம் புதிது படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படமானது லீட் பண்ணியிருக்காங்க தருண் விஜய் அவர்கள். இவர் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட. ஸோ இந்த படத்தை இன்னும் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க ஷஷ்விதா கனிமொழி அவர்கள் அண்ட் நிழல்கள் ரவி அவர்கள் அண்ட் மதுசூதன் ரா அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இயக்குறாங்க நோவா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது, இந்த படம் ஒர்த்தா இல்லை எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். குற்றம் புதிது இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு காவல்துறையில் நடக்கிற ஒரு உயர் அதிகாரியுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த அதிகாரி எந்திரிக்கும் போது அந்த பொண்ணு வீட்டில் இல்லை. சரி வந்துருப்பா நினச்சி அப்படி பார்த்து தேடுவாரி இருக்க மாட்டாங்க. ஸோ பொண்ணு வந்து கடத்தப்பட்டாங்க. ஆளுக்கு காணோம். ஸோ அதனால் மிஸ்ஸிங் கேஸில் வந்து ஒரு இடத்துல வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணோட சில விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை பொண்ணு இறந்துருப்பாளோ அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சஸ்பெக்டாக ஒருத்தனை வந்து ஸ்விக்கியில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு ஒரு ஆளை வந்து பிடிச்சி கேட்கப்படுறாங்க. அவர் வந்து பிடி கொடுக்கல, இவர் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் இந்த பொண்ணை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து சரண்டர் ஆவார். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, ஏன் இவர் கொல்லணும் அப்படின்ற பின்னணியில் தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தருண் விஜய் அண்ட் ஷஷ்விதா இவங்க 2 பேரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி தருண் விஜய் அவருடைய நடிப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி சீன் வரும். அதுவும் லிட்டரலி ஒரு சைக்கோத்தனமான ஒரு நடிப்பு காட்டணும். அந்த இடத்துல ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ஷஷ்விதா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு மேபி வரப்போகிற ஒரு ஹீரோயிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ரேட்டடான ஒரு ஹீரோயினாக இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவங்களோட படங்கள் எல்லாமே முக்கியமாக கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற கதாபாத்திரம் எல்லாமே ரொம்ப நோட்டபுளாக இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கனில் கூட நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே ஒரு நோட்டபுளான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடித்தா ஏதோ இந்த படத்தில் இது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பி பார்க்கலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுறாங்க இவங்க படத்தில். அண்ட் மோரோவர் மற்ற கதாபாத்திரங்கள், அதாவது நிழல்கள் ரவியாக இருக்கட்டும், இல்லை மதுசூதனன் ராவாக இருக்கட்டும், இல்லை பிரியங்கா அவங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா கேரக்டர்ஸும் சிம்பிளாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஐடியாலஜி, அந்த க்ரைம், அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்சன், அப்புறம் வந்து அந்த முக்கியமான ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வர அந்த ட்விஸ்ட் அது யாருமே சம்டைம்ஸ் சில பேர் வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தது. பட் இருந்தாலுமே அது வந்து திடீர்னு பார்க்கும்போது அது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான். ஏன்னா அது நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இன்விசிபிளான ஒரு விஷயம் ஒரு விசிபிளாக நடக்கும்போது யாருக்குமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டெக்னிக்கல் சைடாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு படத்தினுடைய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பேசிக் லெவலாக இந்த மாதிரி இருந்தது. ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இல்லை கதையாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்த அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேசிக் லெவலாகவே இருந்தது. ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டி போகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கதைக்களம் இருக்குது, நல்ல ஐடியாலஜி இருக்குது, அதுக்கேற்ற ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளேயும் அதுக்கேற்ற மாதிரியான கதை அம்சங்களும் அதுக்கேற்ற சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் பெருசாக அமையலைன்ற மாதிரி தோண வைக்குது. ஏன்னா நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருமே அவங்களோட கேரக்டர்ஸ் பெருசாக எழுதவும் படல. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்க்கும் அவங்களோட ப்ரெசன்டேஷனுமே பெருசாக இல்லை, அவர் நடிப்பு பெருசாக உழைக்கலை அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி தோண வைக்குது. அது படம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக மினிமலாக முடிச்சிட்டாங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லா வேல்யூ போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். அதேமாதிரி இந்த கதை வந்து பழக்கப்பட்ட கதை தான். இது வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கேன். பட் எனக்கு டக்குனு படம் பேர் ஞாபகம் இல்லை. எனக்கு பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. பட்டு அதுதான் சொல்கிறேனே, கதைகள் வந்து எவ்வளோ வேணால் ஒரே கதையில் வந்து அரைச்சமாக வரைக்கலாம். ஆனால் அந்த மாவு டேஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தில் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக இட்லி தானே 10 கூட கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே நகரப்பட்ட விதம் பெருசாக அப்ரோச்சாக இல்லை. அதேமாதிரி ஹீரோ வந்து திடீர்னு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி சீன் காட்டுறாங்க, சைக்கோத்தனமாக மாறுற மாதிரி காட்டுறாங்க. அது கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக சொல்லப்படலையோ அப்படின்னு தோண வைக்குது. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று முடிக்கிறாங்க. அது எதுக்குன்னு புரியல. ஏன்னா முக்கியமான கேரக்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அதே கேரக்டரோட வாய்ஸ் ஓவரில் வச்சு மறுபடியும் அந்த இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது எதுக்கு, அது இதே கொண்டு வரணும், அதுக்கான ஆப்ஷனே இந்த படத்தில் இல்லையே அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஸோ இது பார்ட் 2வாக சொல்கிறாங்களா இல்லை வெர்ஷன் 2வாக சொல்கிறாங்களா ஒன்றும் புரியல. ஸோ அந்த கிளாரிட்டியும் இல்லை. ஸோ கொஞ்சம் படத்தில் நிறைய கிளாரிட்டி இல்லாமல் கதையில் நகரப்படுது. ஸோ அந்த கிளாரிட்டியும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்திருக்குன்றது தான் என்னுடைய கருத்து இது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த படத்தில்
படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி கண்டிஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் மீ FD Buzz with மோகி.